சார் ப்ளீஸ் சார். என்னது சார் லிஃப்ட் வேணும் சார். ஒன்னாட்ட ஹெல்மெட் இல்ல சார் என் தலையே ஹெல்மெட் தான் சார். டேய் இந்த காமெடி எல்லாம் வேண்டாம் கேட்டேரா, உலகமே கொந்தளிச்சு போய் கிடக்கு. எங்க ஒன்னாட்ட ஹெல்மெட் இல்ல, சரி இருந்தாலும் இந்த பைக்ல உன கூட்டி கொண்டு போறேன்னு வை. சரி அந்த கேமராயில உம்மை போட்டோ எடுத்து ஃபைனை எனக்கு அனுப்பிடுவான் 1000 ரூபா. சார் கவலைப்படாதீரும், உம்மை இதுல கூட்டி கொண்டு போறேன். பதிலுக்கு எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்ன சார் செய்யணும்? என்னட்ட ஒரு பாலிசி போடணும். பாலிசியா? ஓ இவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருப்பானோ? சார் நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் சார். சார் நான் பொடி நடையாவே போயிடுறேன் சார். அதான் சார் இந்த உடம்புக்கு நல்லது. ஆகா மெல்ல நட மெல்ல நடமே நீ என்ன. ஹலோ சார் உங்கள் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் சார். யாது போட்டோ? சார் போன வாரம் காமராஜர் அரங்கத்தில் ப்ரைஸ் வாங்குனீங்க இல்லையா? ஓ அதான், சூப்பர் சூப்பர். ஏதில் அனுப்பியிருக்கோ? வாட்ஸ்அப்னா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சார் போட்டோ ஒரே மங்கள கிடக்கு, செம்மையே தெரிய மாட்டேங்குது. சார் நெட் ஆனா இருக்கான்னு பாருங்கள் சார். ஐயே சார் நெட்டு ரீசார்ஜ் பண்ணல, நான் ஒற்றை அடிக்கு வீட்டில் போய் பார்க்க என்ன. ஓகே சார் ஓகே. எம்மோ பேடிச்சு போனேன். எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு படக்கு போட்டலாமான்னு தோணுது. என்ன செய்யறதுக்கு, படக்கு இப்ப கிடைக்காத. உலக ஃபேமஸ் ஆகி ஜாலி ஜாலி ஜாலி. போட்டாவை செம்மையா எடுத்திருக்கானே, ஜூம் பண்ணி பாப்போம். லே கட்டம் கொளுத்துட்ட. ஆத்தியம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல போடலாம், பின்னீடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடலாம். நமக்கு கொஞ்சம் வந்தா காட்டாண்ணா மேடை காணிச்சிரும். ஓகே ஹலோ சிதம்பரம் சாருங்களா? ஆமா இன்னைக்கு மத்தியானம் பாண்டி பஜார்ல மீட் பண்ணமே. ஆமா 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 ஆமா. எல்ஐசி பாலிசியை பத்தி டீடைலா சொல்றதா சொன்னீங்கல்ல? ஓ அப்ப காலையில வீட்டுக்கு வந்துடுறீங்களா? ஆடாட்ட வாரேன். அட்ரஸ் மேப் அனுப்பி வைக்கிறேன். ஓ தல அடிப்பொலி ஆயிட்ட. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள 50 லைக்ஸ். கமெண்ட் 8 அண்ணா. நேர்தானா? பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். கஞ்சராட்ஸ் சூப்பர் சார். தம்ஸ் அப். வாவ் வாவ் அருமை சார். ஜிரேட்டு. ஆம் ஹலோ சார், உங்க ஸ்பீச்ச கேட்டேன் சார். எதுல? யூடியூப்ல. யூடியூப்லயும் போட்டு விட்டானுங்களா? ஆமா சார், நாட்டோட முன்னேற்றம் பத்தி அதோட அவசியத்தை பத்தி அட்டகாசமா பேசியிருக்கீங்க. அதுவும் உங்க ஊர் ஸ்லாங்ல கேட்கறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சார். நம்ம நாட்டை நம்மளே நல்லாக்கலன்னா எப்படி? என்ன சார்? நம்ம மக்களுக்கும் ஒரு வார்டு பிரச்சனை இடவாடெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுதான் பேசினேன். பரிசு உடனே எடுத்து கொடுத்துட்டாவோ. ரொம்ப சந்தோஷம். கேட்டேளா? ஓகே சார், நான் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். ஆட்டம் பை சார். சரி. உலகமே பாராட்டுவு, ஆனா நம்ம பெண்டாட்டிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையே. இன்னும் ப்ளூ டிக்கே ஆகலையே. ஸ்டேட்டஸ் ஆயாவது பார்த்தாளா? அதுவும் பார்க்கல. சரி, நாமளே ஒரு போனை போட்டு விழிச்சு பேசுவோம். மக்கா செல்லும் ஸ்டேட்டஸ் இன்னும் பார்க்கலையோ? என்னத்த? நான் பேச்சு போட்டியில பரிசு வாங்குறேன்ல, அதுக்கு எத்தனை ரூபா கிடைச்சு? பணம் மட்டும் முக்கியம். பின்ன இல்லையா? சரி சரி, அந்த மாடமக மாடசாமியை கண்டேரா? அவர் போலீஸ் போட்டாரா? பாலிசியா? ஓ. ஐயோ, அந்த சீன்ற முடிச்ச வேலையை ஏன்ட்டையும் ஓர்மப்படுத்த. சீன்ற முடிச்ச வேலையா? ஓய், நீர் பண்டு அண்டி ஆபீஸ்ல வேலை பார்த்தாருல, அதை விட இது நல்ல வேலைதான். முதல்ல சொல்லும், நீர் மாடம்பாக்கம் போனேரா இல்லையா? சரி சரி, நீ உடக்காத. அந்த மாடசாமியை கண்டேரா காங்கலையா? பார்க்கல, நாளைக்கு போய் பார்க்க. நீ சமாதானப்படு. இப்ப Facebookல கண்டமான ஆக்களை என்ன பாராட்டவோ, நாட்டை திருத்தது எப்படி? நீ மதி மதி, முதல்ல வீட்டை திருத்த வழியை பாரு. நம்ம வீட்டுக்குள்ள 1000 ஓட்டம் இருக்கே. ஃபர்ஸ்ட் அதை அடையும், பின்னீடு நாட்டை திருத்தலாம். மகனே சிதம்பரம், உன் மனைவி உன்னை பாராட்ட மாட்டாள் என்று தெரிந்தும் எதற்காக அலைபேசி மூலமாக விடயத்தை கூறினாய்? தப்புதான், தப்புதான்.
ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன். இனி எனக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சா கூட சொல்ல மாட்டேன். போதுமா? மீண்டும் அவள்தான். நீ உடனடியாக எடுக்கவில்லை என்றால் குளச்சலிலிருந்து கோயம்பேட்டிற்கு தொப்பென்று குளித்து விடுவாள். ஆ? நாளைக்கு ஓர்மை இருக்குல்ல? என்னத்த காலத்து 6 மணிக்கு. பிளே சொல்லு விளே. காலத்து 6 மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி இருந்தாளா? காலத்து 6 மணிக்கா? சரிதான், எல்லாம் மறந்தாச்சா? என் அக்கா பையன் சிந்தாமணி வரான். அவனுக்கு சென்னையில ஒரு இன்டர்வியூ இருக்கு. அவன் ஊருக்கு வர புதுசு. அதான் அவனை போய் கூப்பிடணும்னு போன வாரமே சொல்லி இருந்தான்ல. ஓர்மை இருக்கா இல்லையா? ஆ சரி சரி. கொஞ்சம் நேரத்தை போ, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வேற வேண்டணும். ம். நான் புகழடைது உனக்கு கண்ணுக்கடியா இருக்கு. என்ன எனக்கு திறமையே உன் குடும்பமே வகை வைக்கல. அப்போ நான் ஏன்டி உனக்கு அக்கா பையனை ஸ்டேஷனில் போய் விழிச்சோண்டு வரணும்? ஆ? வேணும்னாக்கே அவனே அன்வேஷிச்சு இங்கோட்டு வரட்டு. இல்லைன்னா அடுத்த ரயிலில் பிடிச்சி அந்தால குளச்சலுக்கே போட்டு. இதுக்கெல்லாம் என்ன கொண்டு மெனக்கிட முடியாது கேட்டியா? இப்போமே எனக்கு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கேன். நம்ம வாட்ஸ்அப்பில் இனியும் நிறைய ஷேர் பண்ண வேண்டி கிடக்க. ஒருவாடு ஆட்களுக்கு அனுப்பணும்ல. சரி, அப்போ ஷேர் பண்ணிவிட்டு பின்னேடு ஆஃப் பண்ணலாம். மணி 10 ஆச்சு. மணி 5 ஆச்சு. இப்போ இவனை ஆஃப் பண்ணலாம். மோனே சிந்தாமணி, நீ ஸ்டேஷனில் கிடந்து வெப்ராளப்படு. அப்போதாமல உங்களுக்கெல்லாம் என்ன மனசிலாகும். இது ஒரு சைஸான பழிக்கு பழிதாம்ல. ஒருவேளை மற்றவன் வசக்கடை அங்கே வந்துட்டானாக்கி ஒரே நாளில் தெரிச்சு ஓடுற மாதிரி ஒரு சம்பவம் செய்யணும். என்னத்தை செய்யறதுக்கு? சித்தப்பா வந்தாச்சான்னு பார்ப்போம். ஃபோன் ஆஃபா? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாளா? Please try after some time. The subscriber you are calling is switched. சே, இது பெரும் செல்ல ஆயிட்டேன். Please try after some time. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன இருக்கு? டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்த வீடுன்னு சித்தி சொன்னா. அப்போ இதுதான் காம்பவுண்டு சவுறு மேலே செடி இருக்கு. சிந்தாமணி, லே நீ எப்படிங்க? சித்தப்பா நானும் ஃபோன் போட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்து. அது எப்படியோ சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டல. அந்த ஆளை நான் ஒரு பஸ்ஸு பிடிச்சு வந்துட்டேன். அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? சித்திக்கிட்ட கேட்ட அட்ரஸ் கொடுத்தா. ஓ சரி சரி, உள்ளவா. ஆ